ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பேபிக்கு 2 இயர்ஸ் பேபிக்கு சத்து மாவு கொடுக்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வந்துட்டு வாங்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். இப்போ ராகியும் கம்பும் வந்துட்டு நல்லா வந்துட்டு கழுவி வாஷ் பண்ணி நல்லா காய வச்சுருக்கேன் வெயிலில். அப்புறம் வந்துட்டு பாசிப்பயிறு, அரிசி, ஜவ்வரிசி, பொட்டுக்கடலை, பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட், அப்புறம் வந்துட்டு ஏலக்காய் எல்லாமே வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். கம்பும் ராகியும் வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு எல்லாமே தனித்தனியாக தான் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. அப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பாசிப்பயிறு, அரிசி, ஜவ்வரிசி எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு தடவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா இதையுமே எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு பொட்டுக்கல்லையை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸையும் நான் வந்து லைட்டாகவே ரோஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நல்லா வந்து எண்ணெய் திரிஞ்சு வந்துடும் இல்லையா, அதனால் வந்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா காய விட்டு நல்லா ஆறின அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸை மட்டும் நான் காய வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சுக்கும் சேர்த்து போட்டிருக்கிறேன், நான் சொல்ல மறந்துட்டேன். சுக்குமே சேர்த்து போட்டால் டைஜஷனுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டிருக்கனால ஹெல்த்தியும் இருக்கும், வெயிட் கெயினும் ஆகும் பாப்பாங்களுக்கு. நல்லா ஆற வச்சு எடுத்துட்டேன். ஆறினக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்ஸெல்லாம் மற்ற இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி குறைன்னு வந்துருச்சு. ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா செஞ்சுக்கிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சமாக தான் அரைச்சேன். பாப்பாவுக்கு வந்துட்டு இப்போ கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் பிடிச்சிருந்தா அவங்க சாப்பிட்டாங்கன்னா அதையே வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கலான்னு, அதாவது கஞ்சி மாதிரி இப்போ காய்ச்சி நான் பாப்பாவுக்கு கொடுக்க போகிறேன். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி அதை வந்து நாட்டு சக்கரை போட்டு நல்லா கரைச்சி கொடுத்தேன். நல்லா சூப்பராக இருக்கும். சுக்கு போட்டதுனால டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சூப்பராக இருந்துச்சு. அதை உருண்டையாகவும் நம்ம வந்துட்டு லட்டு மாதிரியும் கொடுக்கலாம். உருண்டை பிடிச்சி நெய்யை ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு நல்லா தண்ணி லைட்டாக தெளித்து உருண்டை பிடிச்சி கொடுத்தா சூப்பராக இருக்கும். லட்டு மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க. நான் அந்த பிக்கர் வந்து ஷேர் பண்ணலை.